டைரக்டர் வந்து நீங்க யாருக்கு பேச போறீங்க அப்படின்னு கேட்டாரு. ஐயோ நீங்க என்கிட்ட கூட பேசக்கூடாதுங்க, எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்கல்ல. நீங்க தாகத்துக்கு தான் தண்ணி கேட்டீங்க நினைச்சேன் மாமா, ஆனா கை கழுவிட்டீங்க. எனக்கு தெரியாதுப்பா, பாண்டியன் தான் சொல்வாரு அவங்க ராத்திரில வருவாங்கன்னு. நான் பகல தான் வருவேன். என்னல இருக்கட்டும், நிஜமாவே என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? கம் டு தி பாயிண்ட். உங்களுக்கு மாடர்ன் பெயிண்டிங் பிடிக்குமா, பழைய பெயிண்டிங் பிடிக்குமா? நான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது இல்ல. முகத்துக்கு பைத்த மாவு, தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு கடலை மாவு, அவ்வளவுதான். யாரடி அவன்? அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் எதுக்குடி அவன் இப்படி டிஸ்டர்ப் பண்றான்? யோ, அவளுக்கு பிடிச்ச மாப்பிளைய கட்டி வைக்க வேண்டியதானே, ஏன் இப்படி கம்பல் பண்றீங்க? இது படிப்பல, இத புக்ஸ்ல வச்சா நல்லா படிப்பு வரும். அண்ணா, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுற மாதிரி தெரியுது. வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே ப்ளீஸ். இப்படி மிஸ் ஆகி கடைசியில நான் மிஸ்ஸஸ் ஆகும்போதுதான் நம்ம மீட் பண்றோம். ஊட்டி, பெங்களூர், சென்னை, மும்பை, லண்டன், அமெரிக்கா, பிரான்ஸ், எல்லா ஊர்லயும் பங்களாக்கள். வருஷ கணக்குல பார்த்து தான் ஒருத்தரை தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. அன்னைக்கு பஸ்ல நடந்த சம்பவத்தை தான் சொல்றேன். நீங்க சொன்ன உடம்பு, நிறம், முகம், அதை தாண்டின ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சது. அவர் காலை தட்டி விட்டா உருப்பிடுவேன் நினைச்சியா? வேணா அவர் காலை தொட்டு கும்பிடு, அப்பவாது உருப்பிடுவியான்னு பாக்கலாம். எனக்காக சொத்தை எழுந்தீங்க, சொகத்தை எழுந்தீங்க, வாழ்க்கை எழுந்தீங்க. மிஞ்சி இருக்கிறது உங்க கௌரவம் மட்டும்தான். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அதை இழக்க விட மாட்டேன். நாங்க எப்போ வீடு மாத்தினாலும் எங்க அம்மா தான் முதல்லயே கூடி வருவாங்க. எந்தெந்த வீட்டுல வயசு பசங்க இருக்காங்களோ அவங்க எல்லாரோடையும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன கூட்டிட்டு வருவாங்க. இங்க எப்படி பேச முடியும்? யாராவது பாத்துட்டாங்கன்னா? இன்னும் அதுக்கு வேஷம் போட்டுட்டு இருக்க? உன் மனசுல என்ன இருக்கோ ஓப்பனா சொல்லு. ஆமா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? போ. இப்ப கைவிடலன்னா வாழ்க்கை பூரா கைப்பிடிக்க வேண்டியதா இருக்கும். இந்த எக்ஸாம், மார்க், ரிசல்ட் எவையோ கண்டுபிடிச்சதெல்லாம் ஐயோ ஒரே டென்ஷன். இது எல்லாத்தையும் விட என்ன பாசமா பாத்துக்கிற எங்க அண்ணன் இருக்காரு, அதுதான் எனக்கு கோடிக்கணக்கான சொத்து. சரி, நீ சொல்ற விதி நம்பிக்கை இதெல்லாம் உண்மைனா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள உன்னால என்ன பார்க்க முடியுமா? மரியாதையா வழிவிடு. அவ வந்தா ஒருத்த உயிரோட இருக்க மாட்டீங்க. ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும், தெரியும்ல? டென்ஷன் ஆகாம பொறுமையா உட்காந்து யோசிச்சு பாருங்க. யூ வில் கெட் இட். ஓகே. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாமா? நமக்கு பிடிச்ச விஷயத்தை எதுக்கு தள்ளி போடணும்? மழை பிடிச்சா நனைய வேண்டியதானே. இதை விட அங்க போய் சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ஜாய் பண்ணு. உங்க அம்மா அப்பா என் காஃபியை பத்தி என்ன சொன்னாங்க? இந்த வாசனை அவரோட நினைவுகளை அப்படியே ஞாபகப்படுத்தி இழுக்குது. எங்களுக்கு எந்த வேலையும் வைக்கலையே, எல்லாத்தையும் நீங்களே பாத்துட்டீங்களே. எல்லோருக்கும் வணக்கம். நான் பிரிட்டன்லயே பிறந்திருந்தாலும் தமிழ் பொண்ணா வளர்ந்ததுக்கு என் அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். லோ ஆங்கிள் ஷாட் வச்சுக்கோங்க. ஒரு